வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி ஷாகி துக்குடா தான் செய்ய போறோம். இது ஒரு நார்த் இந்தியன் டெசர்ட் ரெசிபி. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது செய்யறதுக்கு பால், சக்கரை, பிரெட் இருந்தா போதும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஷாகி துக்குடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்கா ஒரு 3 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஷாகி துக்குடா செய்யறதுக்கு ரபடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல்ல 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆச்சுன்னா அதெல்லாம் எடுத்து உள்ளே விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா திக்கான பால் எடுத்தோன்னா சீக்கிரமாகவே ரபடி ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ரபடி லைட்டாக எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இந்த குங்குமப்பூ சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா பால் லைட்டாக எல்லோயிஷ் கலரில் வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் லைட் எல்லோ ஆயிடுச்சு. இப்போ இதில் ரபடிக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1/4 கப் சக்கரை சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும், நல்லா தித்திப்பாகவே இருக்கும். நீங்கள் இதை விட கம்மியாக ஸ்வீட் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் இந்த 1/4 லிட்டர் பாலுக்கு தேவையான சக்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து கூட செய்யலாம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பாதாம், 10 முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரபடி இந்தளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. 1/2 லிட்டர் பால் இந்தளவுக்கு திக்காகி 1/4 லிட்டர் ஆகணும். இந்தளவுக்கு செஞ்சோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் ரபடி. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஷாகி துக்குடாவுக்கு ப்ரெட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் கூட ப்ரெட்டை பொரிச்சு எடுக்கலாம். இப்போது ப்ரெட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. டக்குன்னு போட்ட உடனே ப்ரெட்டுங்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆயிரும். 2 சைடும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃப்ளேமை ஹைலியாக வச்சு செஞ்சுக்கோங்க, இல்லைனா ப்ரெட்டு எண்ணெய் குடிச்சிடும். இந்தளவுக்கு ப்ரௌன் ஆச்சுன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும் ப்ரெட்டு. இப்போது பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ரபடி, கொஞ்சமாக பிளேட்டில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டு வச்சுக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரபடியில் ஊறி நல்லா ஒரு க்ரன்ச்சியான டேஸ்ட் இருக்கும். இப்போ இது மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடி ஊற்றிக்கலாம். ரபடி இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஷாகி துக்குடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கட் பண்ண நட்ஸ் எல்லாம் மேலே தூவிக்கலாம். இது கூட பிஸ்தா இருந்துச்சுன்னா அதுவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸ்வீட் ரெசிபீஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த டெசர்ட் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.